நம்ம காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம். காலிஃப்ளவரில் நம்ம மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு கொஞ்சம் வெந்நீரில் போட்டு கொண்டு வந்திருக்கு. புழுவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்து பூ பெரிய பூவாக இருந்து சரி ஆனாலும் சரி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால அது வேக வச்சுருக்கோம். இப்போ மட்டன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு அரை ஸ்பூனு. அப்புறம் சோளா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு அது கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு. ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோமா, காணாட்ட போட்டுக்கலாம். கொஞ்சம் உரப்பு போட்டு நம்ம விரவிடுவோம். உப்பெல்லாம் அதிலே சரியாக இருக்குமாக்கா. இந்த பாருங்கள் இப்படி விரவியாச்சு. லேசாக ஒரு சொட்டு தண்ணி விட்டு விரவி இருக்கும். இனி பொரிச்சிட்டு காட்டுங்க. பொரிச்சாச்சு பாருங்கள். அதெல்லாம் மொத்தமாக எல்லாத்தையும் கொஞ்சமாக லாஸ்ட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அரை வேக்காடாக வேக வச்சுட்டு லாஸ்ட்டு போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். மக்களே என்ன பாருங்க, காப்பி போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சாச்சு. வெங்காயம் மேலே தூவி விட்டுருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கும். நான் எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும். இதேமாதிரி செய்து பாருங்க மக்கா. யாருக்கு இதே மாதிரி காப்பியெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இதை பொரிச்சு சாயங்கால நேரம் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.